வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். மீண்டும் அயோத்தியாவில் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் ஒரு போட்டி என்பது உருவாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக சந்தித்த படுதோல்வி. இன்னும் அதுலேருந்து பாஜகவோ ஆர்எஸ்எஸோ மீண்டு வர முடியவில்லை. காரணம் என்னன்னா, அயோத்தியா ராம் மந்திருடைய எபிசென்டர், பாஜகவுடைய இந்துத்துவ அஜெண்டாவுடைய எபிசென்டர். ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் பாஜக அடைந்த அந்த தோல்வி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தோல்வி. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி கேண்டிடேட் அவிதேஷ் பிரசாத் ஜெயிச்சு வந்தது இன்னும் அவர்களால் மறக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அடி என்பது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் மந்திர் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய அளவுக்கு பாஜக இந்த தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அயோத்தியாவிலேயே ஃபைசாபாத்லேயே அவங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னும் யூபி பாஜகவோ அல்லது தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவோ அதை எப்படி சரி செய்வது அப்படின்றது புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மில்கிப்பூர் தொகுதி. இந்த மில்கிப்பூர் தொகுதியில் இருந்தால் அவிதேஷ் பிரசாத் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிவிட்டு எம்பியாக ஃபைசாபாத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ அங்கே இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. கிட்டத்தட்ட யூபியில் ஒரு 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது. பல பேர் எம்எல்ஏவாக இருந்தவங்க பல பேர் எம்பி ஆயிட்டாங்க அப்படின்றதால இப்போ இந்த தொகுதி மீது தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் இருக்கிறது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி. நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அல்லது கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாய்ப்பு இருந்தால் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த ஷோக்குள்ளே போகிறோம். ஸோ மில்கிப்பூர் தொகுதி அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அதாவது மற்ற பகுதிகளெல்லாம் பாஜக ஜெயிக்குதோ இல்லையோ, இந்த மில்கிப்பூர் தொகுதியில் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறார். அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் தான் பார்க்குறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம், எப்படி பாஜகக்குள்ளேயே யூபியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை என்பது வெடித்திருக்கிறது. யோகி ஆதித்யநாத்துடைய ஸ்டைலில் பாஜகவுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர், அதுக்கப்புறம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக டெல்லியில் யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு எதிர்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக மோடி அண்ட் அமித்ஷா இவங்க 2 பேருக்கும் யோகி ஆதித்யநாத்தை ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிடிக்கவில்லை. அவரை முழுக்க முழுக்க ஓரங்கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் டெல்லியில் பாஜக வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த 10 தொகுதிகளுக்கு வருகின்ற அந்த இடைத்தேர்தலில் எப்படியாச்சும் ஒரு 5 தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் யோகி ஆதித்யநாத்துடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு எல்லாமே. ஸோ இந்த 10 தொகுதிகளுக்கு தேர்தல் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தயாரிப்பு வேலைகளில் யோகி ஆதித்யநாத் அவருடைய டீமோட இறங்கிட்டார். அதில் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தது 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் டெல்லியில் பேசி இப்போதைக்கு அங்கே ஆட்டத்தை ஒன்றும் கலைக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற முடிவில் தான் பிஜேபியுடைய மேலிடம் என்பது அதை அப்படி தான் அணுகுகிறது. அப்போது இந்த 10 தொகுதிகளில் ஜெயித்தே ஆக வேண்டும். அட்லீஸ்ட் 5 தொகுதிகளில் ஜெயிக்கணும். அண்ட் மில்கிப்பூரில் எக்காரணத்தை கொண்டும் தோல்வி என்பது இருக்கவே கூடாது அப்படின்றது தான் யோகி ஆதித்யநாத்துடைய திட்டமாக இருக்கிறது. ஸோ இந்த 10 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 30 அமைச்சர்களை களமிறக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 தலைவர்கள் ஆளுக்கு 2 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஸோ யோகி ஆதித்யநாத் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி மில்கிப்பூர். அவரே நேரடியாக மில்கிப்பூர் தொகுதிக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பை எலெக்ஷனுக்கு குழு போடுவாங்க. குழு போட்டாங்கன்னா அமைச்சர்கள் அல்லது முன்னணி தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகளை அவங்க அந்த தொகுதிக்கு பொறுப்பு அப்படின்னு போடுவாங்க.
அப்போ யூபி சீஃப் மினிஸ்டரே ஒரு தொகுதிக்கு பொறுப்பாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா தேர்தல் என்று மாறி இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டோன்னா நம்மளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்றது யோகி ஆதித்யநாத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல அது உணர்த்தி இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. அல்லது இதை நம்ம தோத்துட்டோன்னா நம்மளை அப்படியே ஓரங்கட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஏன்னா ஏற்கனவே ஃபைசாபாத் தோத்தாங்க அயோத்தியாவில், இப்போ மில்கிப்பூரும் தோத்துட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடும். நமக்கான ஸ்டாக்ஸ் கீழே போயிடும் அப்படின்றதுனால தான் யோகி ஆதித்யநாத் ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறார். ஆகவே தான் யாரையும் நம்பாமல் அந்த தொகுதி, அந்த மில்கிப்பூர் தொகுதிக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மீது கவனம் செலுத்துகிறார். 2 தினங்களுக்கு முன்பு அயோத்தியாவுக்கு போய், அதாவது ஏற்கனவே லக்னோவில் கூட்டங்கள் எல்லாம் கூட்டி என்னென்ன வேலைகள் எலெக்ஷனுக்காக பார்க்கணும், என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக நிர்வாகிகள் எல்லாம் கூட்டி கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். அயோத்தியாவுக்கு போய் அயோத்தியாவில் தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், பன்னா பர்முக்ஸ், அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு நிர்வாகியை வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு இன்சார்ஜை வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஒவ்வொரு பேஜுக்கும் அதான் பன்னா பர்முக் அப்படின்வாங்க. ஸோ அந்த பேஜுக்கு ஒரு நிர்வாகி இருப்பார். அந்த 10 பேர் அதில் இருக்குது அப்படின்னா அந்த 10 பேருக்கும் அவர் தான் பொறுப்பு. ஸோ அவர்கள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும், அவங்கள நம்பி தான் இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷனும் இருக்கிறது அப்படின்னு கீழே வரைக்கும் இறங்கி யோகி ஆதித்யநாத் போயிருக்கிறார். அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இந்த தொகுதியுடைய தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவதேஷ் பிரசாத் ஜெயண்ட் கில்லர் அப்படின்றாங்க அவரை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2024. ஏன்னா பாஜகவுடைய ஒட்டுமொத்த இந்துத்துவ அஜெண்டாவை அவருடைய வெற்றி என்பது காலி பண்ணியிருக்கு. நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு பக்கத்தில் ராகுல் காந்தி உட்கார்ந்துருப்பாரு. அவரை தான் துணை சபாநாயகராக அமர்த்த வேண்டும் அப்படின்றது இந்தியா கூட்டணியுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த மில்கிப்பூர் தொகுதியில் தலித் சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த தொகுதிக்கு நேரடியாக யோகி ஆதித்யநாத் போய் அங்கே அந்த காம்பினேஷனை மாற்ற முடியுமா, ஏதோ ஒரு இடத்துல அந்த காஸ்ட் காம்பினேஷன் அப்படின்றது எஸ்பிக்கும் இந்தியா அலையன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சமாஜ்வாதி கட்சிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்களுடைய கேம்பெயினை எப்படி முறியடிப்பது, அதை முறியடிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த திட்டங்களை அவர் கடந்த 2 நாட்களாக அங்கே இருந்து வகுத்திருக்கிறார். குறிப்பாக யோகி ஆதித்யநாத் வாயால் அதை கேட்கும்போது, அவர் பேசுகிறத கேட்கும்போது உண்மையிலேயே நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் ரொம்ப தீவிரமாக பயன்படுத்துவாங்க, அவங்களுடைய நரேட்டிவை புஷ் பண்ணுறதுக்காக சமூக வலைதளங்கள் மூலமாக பல பொய் செய்திகள்லாம் பரப்புவாங்க, அதையெல்லாம் எதிர்கொள்வதற்காக பாஜகவினர் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக வலைதளங்களை வச்சு பொய் சொல்லக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்கின்ற ஒரு அமைப்பாக பாஜக இருக்கிறது. ஏன்னா பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஃபேக்ட் செக்கர் சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த ரைட் விங் குரூப்ஸ் தான் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் அதே போல் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு எதிராகவும் அதே போல் ஆக்டிவிஸ்ட்க்கு எதிராகவும் தொடர்ந்து வன்மத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம் தான். ஆனால் இப்பொழுது இவர்களே கதறுகிறார்கள். அதாவது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள்லாம் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ண பார்ப்பாங்க, அதையெல்லாம் முறியடிப்பதற்காக நம்ம தயாராக இருக்கணும். அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள், அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும், நாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், எந்த விதத்திலையும் இந்த தேர்தலில் நமக்கு தோல்வி என்பது ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு போய் களத்தில் போய் கெஞ்சி இருக்கிறார். அப்படின்னும் போது நமக்கு புரிகிறது இந்த தேர்தல் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது. ஸோ இதற்காக இன்னொரு பக்கம் எஸ்பியிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவதேஷ் பிரசாதுடைய மகன், அவரை அந்த தொகுதியிலேருந்து களம் இறக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவருக்கு இருக்கிறது. ஆகவே அதற்கான வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ எஸ்பியுடைய பிரச்சாரம் ரொம்ப வலுவான ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது. பாஜக கான்ஸ்டியூஷனை மாற்றிடும், ரிசர்வேஷனை எடுத்துரும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க. அது தலித் சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி பாஜகவுக்கு எதிராக அவர்களை திருப்பி இருக்கிறது அப்படின்னும் போது அதை முறியடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வேலையை பாஜக தொடர்ந்து பார்க்குறாங்க.
ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அவதேஷ் பிரசாதுடைய மகன் அவரை வந்து அங்கிருந்து களம் இறக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஒரு பாசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னும் போது அவருடைய மகன் அங்கே களம் இறங்கும் போது அந்த தொகுதி அவரை கைவிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது, குறிப்பாக சமாஜ்வாதி கட்சிக்கு இருக்கிறது. ஸோ சமாஜ்வாதி கட்சியும் முழு மூச்சோட இந்த தேர்தலில் பாஜகவை எப்படியாச்சும் வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு அவர்களும் செயல்படுகிறார்கள். ஸோ மீண்டும் அயோத்தியாவில் பாஜகவுக்கு ஒரு தோல்வி ஏற்படுமா, அல்லது ஒரு டஃப் காம்படிஷன் அங்கே ஏற்படுமா, அல்லது அந்த தேர்தலை எப்படி யோகி ஆதித்யநாத் சமாளிக்க போகிறார் அப்படின்றது தான் வந்து தற்போது யூபியில் பரபரப்பாக பேசுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுடைய கவனத்தையும் மீண்டும் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மில்கிப்பூர் தொகுதி ஏற்படுத்தி இருக்கிறது, கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. ஆகவே அந்த தொகுதியில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது, என்னென்ன விதமான மாற்றங்கள், என்ன மாதிரியான கேம்பெயின், இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். எங்களுடைய டீமும் வந்து டெல்லியில் நியூஸ் லாண்ட்ரி டீம் இருக்குது, அவங்களும் ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. மில்கிப்பூர் மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.